ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கைவி டிஃபென்ஸ். இந்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிஆர். ஸோ இந்த ஒரு பிஆர் கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் தாங்க மாட்டேங்குது கைஸ். அதனால தான் பைஸ் எடுத்துனாடா ஷீல்டுக்கு போடு. ஷீல்டுக்குன்னு எம்பி இது போதுமே. ஸ்கேடு ரிப்பேர் கிட்டு எம்பி என்ன வேண்டாம். மீட்டர் 2 AC80 ஷீல்டுக்குன்றதுல பிரச்சனை இல்லை. கட்டானா இருக்குது, க்ளோ சிப்பு போடு, எம்பி இருக்குது. ஓகே மினியூஸு பைசன் ஏன்னா இப்போ பைசன் தான் நான் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கறனால நம்மளுக்கு பைசன் தான் வேணும். அது ஃபீல்டுங்க. இப்போ அடுத்து எங்கே போய் அடிக்கிறது? அப்படியே சுற்றுவோம். லெவல் 2 பேகு நம்மகிட்ட அதே பேக் தான். லெவல் 3 பேகு மார்க் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எடுத்து தேவையில்ல, பொறுமையாக போய் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு காயின் இருக்குது. அப்படியே இங்கே போய்ட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே காயின் அப்படியே எப்படி இந்த பக்கம் காயின் பிடிக்க போயிடலாம். அப்படியே ஒரு ஜம்பு போட்டு காயினை பிடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் ஏறாமா. ஓகே, இங்கே ஒரு ஏறாமா. நான் எடுக்கல, அதை மிஸ் பண்ணிட்டேன். லெவல் 3 பேக் 400 மீட்டரா 40 மீட்டரா. ஏன்னா மோர்ஸ் போட்டால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அதனால் மோர்ஸ் போட்டேன். அப்படியே இங்கே இறங்கி இங்கே ரூட்டஸ் அப்படியே இங்கே யூஎம்பிலாம் யூஸ் பண்ணுறது இல்லைப்பா. அப்படியே அழுது எடுத்து அப்படியே இந்த டைம் வெளியே ஒயின்னு மேலே போகிறோம். போடா மேலே போய்ட்டு இங்கேருந்து M4A1 கிட்ட லூட் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் பேன் தான் இருக்குது. எப்பவுமே வெக்டார் கூட பேன் இருக்குமா? இல்லை என்கிட்ட மட்டும் தான் இப்படி கிடைக்கிற. எப்போயுமே நான் பார்க்கும்போதெல்லாம் வெக்டார்கிட்ட பேன் மட்டும்தான் இருக்கும். அப்படியே ஒரு இதை போட்டு அப்படியே இங்கே போய்ட்டு அந்த ஒரு 500 காயின் எடுத்துக்கோ. அந்த 500 காயின் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து கடானா ஏற்கனவே இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படியே இங்கே வந்து இங்கே உட்காரு. அப்படியே அந்த செப்பச்சு அதை எடுத்துரு. இப்போ என்ன பண்ணான்னா இது கொஞ்சம், அப்புறம் இது ஒன்று. இப்போது காயின் நிறைய இருக்குது. இப்போ நான் இதை வாங்கிக்கலாமா? அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிக்கலாம். லான்ச் பேடு அன்லிமிட்டட். ஆமாம், அன்லிமிட்டது. சூப்பர். அப்படியே இது எதுக்கடா வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இது போயிட்டு வேலைக்காகுது. அப்படியே இது வந்து போயிட்டு நம்ம இவன் இருக்கான் பார்த்தீங்களா, டிவி டவர், அவன் மேலே போட்டு ஒரு லாங் ரேஞ்சு கண்ணத்துன்னு உட்காந்தான் கரெக்டாக இருக்கும். அதே போல் அங்கே ஒரு 500 காயின். என்ன பாக்குறதுல காயினாகவே இருக்கு. அது ஹீல் யூவி. ஓ ஸ்குவாடு. ரெண்டு பேரா? ஓ செலுத்துல வைப் அவுட்டு. போ டீம் வைப் அவுட்டு. உட்பேக்கர் இருக்கு. இவன் ஷீல்டுக்கு நம்மள உட்பேக்கர் தான் எடுக்க போகிறேன். உட்பேக்கர் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போட்டுட்டு எனக்கு ரொம்ப ஷீல்டு கன் விட்டு போட தப்புன்னு தோணுது. சரி எடுத்துப்போ. இந்த ஒரு மாதத்தில் தானே ஷீல்டு கன் வச்சு ஆடுறோம். மற்ற எந்த மேட்ச்ல அது ஆடுறோம் என்ன கைஸ்? உண்மை தானே, ஒரு மேட்ச்சில் தான் ஆடுறோம். ஷீல்டு கன் இதில் மட்டும்தான் இருக்கும். இல்லை இதில் ஆடுறோம். எங்கே போய் வாசம் அன்லாக் பண்ணியிருக்காங்க போகிறீங்களேன். லாசம் ஐயா ஈக்லி ஸ்டாரை போட்டிருக்கானுங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா அங்கே போட்டிருக்கானுங்களா? பிரச்சனை இல்லை. நம்ம டீமில் ஒருத்தனை செத்துருவார் ஈக்லிஸ்ட் போட்டுறதுனால. யாருன்னா ஆடி வேண்டாரு பாருங்க. அவ்வளோதான், செத்துட்டார். ஒரு நாக் பண்ணிட்டாரு ஒரு ஸ்குவாடில். கில் எடுத்துட்டாரா தலை? நீ பிளேயரா தலை? நம்ம அடுத்து எங்கே போகலாம்னா கால் போகிற போக்கில் போவோம். அவ்வளோதான். அடுத்த நாக்கு 3வது நாக்கு. பிளேயர் போலையே. ஐயா சும்மா செத்தாருன்ட்டு ஹிட் லிஸ்ட் போட்டோடனே மண்ணை மேலே போட்டுருக்காரு. அடா பாவி, இவன்கிட்ட பேச தெரியாடா. இங்கே ஒன்றும் போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே இங்கே ஹிட் லிஸ்டா? எனக்கு தான் வண்டி போகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சா? உண்மையிலே வண்டி தான் போச்சா? எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவன் ரிவ் பண்ண தான் வருவான். ஸோ நம்ம வெண்டிங் மிஷின் பக்கத்தில் போய் வந்துடலாமா? நம்ம டீம்மேட்டு வராப்புல. ஓகே
கிளாஸ் ரூம் டபுளா? நான் எப்போ ஒரு கில் எடுத்தேன்? அந்த டீம் வைப் அவுட்டு ஞாபகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் பக்கத்தில் எப்படி வருவானுங்க. அதாவது வெண்டிங் மிஷின் பக்கத்தில் நிற்கணும். உட்காந்து இப்படி இருந்துடும் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். பின்னாடி நினச்சாலும் பயமாக இருக்குது. எஸ்பிடி இப்போதைக்கு வரது நல்லதுன்னா வரட்டும். இல்லை தலை எதுக்கு அம்மா இதுவே க்ளோவில் போட்டு உட்காரும், அவ்வளோதான் போங்க. அப்படியே டாக்டிக் யூஸ் பண்ணி யூவி தான் இருக்கும். அதுவும் ஐயோ எனிமி டபுள் நோட்ஸை போட்டு ஓட்டேன். ஸ்பீட் எத்தனை அவ்வளோதான். நான் ஒருத்தன் தான் வரேன். என்ன பண்ணுறது இப்போ? நான் வண்டி இன்ஜின் தேடி ஓட வேண்டித்தான். வைத்து விட்டேன், நான் ஓடிவிட்டேன். அப்படியே ஓடு 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 ஓடு. நான் இதில் ஸ்குவாடு நம்ம சீட்டாக அங்கே போயிடலாம். வெடிக்கிட்ட போடுறான், சரி ரிப்பேர்கிட்ட போடுறான். இங்கே ஒரு இது இருக்குது, அப்படியே ஓட வேண்டியதான். இப்போதைக்கு நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு பால் காய்ச்சிருவானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்குவாடை ரிவைவ் பண்ணுறது தான். ரிவைவ் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே. அதனால் எனக்கு கில் கன்ஃபர்மேஷனாச்சும் எடுத்தேன். ஐயோ கில் கன்ஃபர்மேஷன் கூட எடுக்கல போலியா அவனை. கில்லாச்சு கிடச்சிருக்கும். அதனால் ரெண்டு நிமிஷம் இங்கே தான் இருக்குது. போட்டுருவோம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான். சகாய்ஸ் ஒரு வேறு போட்டிருக்கோம். நான் அதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஜோன் வெளில இருந்தால் பிரச்சனை ஆகிடும். சோல்டர் போட்டது அப்படியே காட்டுது போடுவோம் மேப்லையா. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சோல்டரு. சோல்டர் போட்டால் மேப்பில் காமிக்கும். காமிக்குமான்னு சொல்லுங்க. நான் வர பெரியவங்க சோல்டர்லாம் போட்டு வச்சுன்னுக்கிறேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது கைஸ். அப்படியே பற்றிக்கு இங்கேயே இருப்போம். எப்படி கைஸ் இருக்கேன்? ஸ்கூட்டர் புதுசாக ஒன்றே தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேய் நீ வேற கம்முனுடா. சொல்ல வேற போட்டிருக்கேன்டா. என்ன போட்டிருக்கு? ஆனால் யூடியூபர்ஸ்க்கெலாம் எப்படி கைஸ் மாதிரி இந்த லைன் பார் மாதிரி காமிக்குது சொல்லடாரு. அப்படியே இங்கேருந்து வரீங்க பொறுமையாக ஓடுவோமா? சரி ஓடுவோம். அப்படியே இங்கேருந்து பொறுமையாக மெசேஜ் பண்ணிடுங்க. அங்கே ஒரு கல் இருக்கு, அங்கே போய் உட்காந்துப்போம். வேறு வழி இல்லை, கல்லுக்கெல்லாம் உட்காந்தாதான் இப்போது. நான் வந்து அடிக்க போகிறோம் பழக போகிறோம் உடனே மண்டே பண்ணுறோங்க. நல்லமா பார்த்து போய் உட்காந்துடணும். எவ்வளோ நேரம் கம்ப்ளீட் பண்ண என்ன கிடைக்கும்? அதான் கிடைக்குமா அச்சீவ்மெண்ட் மாதிரி? தெரியலையே. அதாங்க சோல்டர் கம்ப்ளீட். நம்மளோட ஃபஸ்ட்டு சோல்டர். அப்புறம் கிடைக்கா சோல்டர் கம்ப்ளீட் பண்ணா? அழப்பாவீங்களா? புரிஞ்ச நாதிரா சோல்டர்லாம் போட்டு போயிருக்க போகிறாங்க. பரவாயில்ல 9 நிமிஷம் கேம் பிளே தான். என்ன சோல்டர் போகிற வரைக்கும் அடிக்கல, இப்போ அடிக்கிறீங்க. நான் வேறு ஷிரு கேட்டு வேறு வச்சுன்னு வரல. வச்சிருக்கோம் ஏதாச்சும் அடிக்கிறாங்க. இந்த கேரக்டர் ஸ்கில் ஐயோ ஐயோ கேவலம்டா. டிமிட்ரி பாருங்க ஜாலியாக சுற்றுறானுங்க. தம்பி 500 காயின்லாம் வச்சுருக்கப்பா. சோடாலாம் போட்டு ரிவைவ் பண்ணப்பா. நீயாச்சும் ரிவைவ் பண்ணி விடுப்பா, கொஞ்சம் பெருந்தன்மை பண்ணி. அங்கே ஒருத்தன் ஓடுறான்ப்பா. லீவு செஞ்சு தோதான்ப்பா இருக்குது, ஓடுப்பா. மோஸ்டாக தான் ஓடி முடிச்சிருக்கலாம்ப்பா. நம்ம ரிவைவ் ஆகிட்டோன்னா நம்ம டே கேவலமாக பண்ணாத ரிவைவ் பண்ணாடே லூட் அடிக்கிறான் பாருங்க சீவன்.
அடப்பாங்கடா. சரி நம்ம டீம்ல ரிப்போர்ட் போட்டுருவோமா? தம்பி எவனும் இல்லைப்பா. பார்த்து ஒருத்தன் வரான். எடுத்து அட்ரா மென்டல். நல்லா ஆடுறா உன் கேம் பிளே. டேய் அட்ரா. டேய் என்னடா பண்ண? டே மென்டல். நீ ரிவே பண்ணுற அப்படா. ரிவே பண்ணா யார் ரிவே பண்ணா? புண்ணியவதி என்ன ரிவே பண்ணி விட்டான். இந்த இடத்துலலாம் போனதில் நீங்கள் செத்தேன். எங்கள் கட்ட வேண்டிய மிஷின் பக்கத்தில் அதான் இங்கே அங்கேயே இறங்குவோம். அன்லிமிட்டட் லான்ச் பேர்லாம் வச்சு போச்சு. மொத்தமாக நம்ம போட்டானுங்க. என்னடா இது? டேய் சத்தியமாக நல்லா இருக்க மாட்டீங்கடா. என்னடா சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தேன் தம்பி. டேய் அட்ரா என்னடா பண்ணுற? இது பேர் வந்துருக்குது. ஓ நீதாதா? யாரா இவன் ரிவே பண்ண நல்லா பண்ணுறான்? சரி இருங்க ரிவே பண்ணான்னா காமிக்கிறேன்.